அன்று இருக்கிற போல இருந்த ரேஷன் கடைகள் இன்று இல்லை. பட் அந்த ஆண் பணியாளருக்கு ஆண், பெண் பணியாளர்களுக்கு பெண் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அது ஏன் என்ன ஜெண்டர் ஈக்குவலிட்டிக்காக சொல்லியிருக்காரு. நிறைய இடங்கள்ல அங்க இருக்கிற கார்டுகளுக்கே பல மாவட்டங்களில் 100% முழு ஒதுக்கீடு வழங்குவது கிடையாது. ரேஷன் கடைகளுக்கு வரக்கூடிய பொருள் வந்து எடை குறைவாகத்தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ரேஷன் கடையில் அடிப்படையாக பல ரேஷன் கடையில் கழிப்பறை வசதி கூட இன்றைக்கி இல்லாமல் ரொம்ப மிகுந்த சிரமத்துக்கு பணியாளர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் பெண் பணியாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு ஏற்படுத்தி தோமுசா உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் எல்லாரையும் அரவணைச்சு இந்த மாதிரி இங்கே கோரிக்கை இருக்குது, ரேஷன் கடை பணியாளருக்கு ஊதியம் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு பல தொழிற்சங்கங்கள்லாம் அழைச்சி போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. வணக்கம் நண்பர்களே, நியூஸ் தோழன் செய்திகளுக்காக இப்போ நம்ம யார்கிட்ட பேச போகிறோம்னா, தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்க மாநில செயலாளர் தினேஷ்குமார் அவர் மக்களோட பிரச்சனை, அவங்களோட பிரச்சனைகளை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு இருக்கிறாரு. என்னென்ன கேட்போமே. வணக்கம் சார். நீங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிற ரேஷன் கடை பணியாளருக்காக இப்படி ஒரு காணொலி எடுக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. தமிழகம் முழுவதும் இந்த ரேஷன் கடை பணியில் சுமார் ஒரு 26,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணி செஞ்சுன்னு வராங்க. இன்றைய காலகட்டத்தில், இந்த நவீன காலகட்டத்தில் அரசினுடைய திட்டங்களை மிகவும் சிறப்பாக சிந்தாமல் சிதறாமல் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கும் முக்கியமான பணியை செய்யக்கூடியவர்கள் ரேஷன் கடை பணியாளர்கள். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ டிஜிட்டல் யுகம், என்னென்னவோ வளர்ச்சிகள் வந்தாலும் ரேஷன் கடையில் அடிப்படையாக பல ரேஷன் கடையில் கழிப்பறை வசதி கூட இன்றைக்கி இல்லாமல் ரொம்ப மிகுந்த சிரமத்துக்கு பணியாளர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் பெண் பணியாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. இப்போ நம்ம அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இனி வரும் காலங்களில் கட்டக்கூடிய புதிய ரேஷன் கடைகள்லாம் நாங்கள் நவீனமாக கழிவறைலாம் கட்டி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு தகவல் தான் எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலும் இருக்குது. பல இடங்களில் கழிப்பறை வசதியே இல்லை அப்படின்னு சொல்கிறது மிகுந்த வருத்தத்துக்குரிய செயலாக கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் கடையினுடைய இட வசதி அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஒரே நாடு ஒரே திட்டம் வந்துடுச்சு. ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படின்ற முறையில் இந்தியா முழுவதும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் பொருள் வாங்கிக்கலாம். அதே போல் தமிழ்நாட்டில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து கடைகள்லையும் எந்த அட்டைதாரர் போனாலும் எங்கே வேணாலும் பொருட்கள் வாங்கிக்கலாம் என்ற சூழ்நிலையில் நிறைய இடங்களில் அங்கே இருக்கிற கார்டுகளுக்கே பல மாவட்டங்களில் 100% முழு ஒதுக்கீடு வழங்குவது கிடையாது. அது அப்புறம் பல இடங்களில் இந்த சிக்கலும் அங்கங்கே வருது, இங்கே போனால் எங்களுக்கு தரமாட்டுறாங்க, போக மாட்டுறாங்கன்னு பொதுமக்களும் பல இடங்களில் குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதுக்கு என்ன இப்போ மெயின் ரீசன் அப்படின்னா, 100% பொருட்கள் ஒதுக்குவது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 500 கார்டு இருந்தாலும் அந்த கடைகளுக்கு உண்டான இடவசதி அவ்வளவுதான். 1000 கார்டு இருந்தாலும் அதே இடவசதி தான். இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு வரைபடங்கள் கொடுத்தாலும் இன்றைக்கி ப்ளூடூத் மூலயமா தான் பொருட்கள் பணியாளர்கள் இப்போ அட்டைதாரருக்கு விநியோகிக்கிறாங்க. அதாவது 2 கிலோ சக்கரைனா 2 கிலோ அந்த எடை தராசில் போட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு விநியோகிக்க முடியும். அப்படின்ற இதில் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாற்றணும். இன்றைக்கி கடை பில்லு போகிறது ஒரு பக்கம், எடை போகிறது ஒரு பக்கம், அப்புறம் நாங்கள் மளிகை சாமான்லாம் பல இடங்களில் மொத்த விற்பனை பண்டகசாலை மூலயமா மக்களுக்கு வழங்குவாங்க. அதெல்லாம் கூடுதல் சிரமங்கள் இருக்குது. அதனால் அந்த கடையுடைய ஸ்ட்ரக்சரை பல இடங்களில் மாற்றி அமைக்கணும். குறிப்பாக சென்னையில் எடுத்துட்டோம்னா அதிக வாடகை, நிறைய வாடகை கட்டடங்களில் தான் ரேஷன் கடை இயங்கி வருது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப குறுகலான இடம், ரொம்ப சின்னதாக அப்படின்ற ஒரு கடை இட வசதி மட்டுமே இருக்கிறதுனால கூடுதலாக பொருட்கள் வந்ததுன்னா மூட்டைகளாக இருக்குமா கண்டி நம்ம பல பணியாளர்கள் அந்த மூட்டை மேலே நின்று போடக்கூடிய அளவுலையும் பெஞ்சு தூக்கிட்டு ரோட்டில் போட்டு பொருட்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலையும் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால் 1000 கார்டு இருந்தால் அதுக்கு எவ்வளோ இடவசதி இருக்கணும் அப்படின்றத நம்ம தமிழக அரசாங்கம் இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற சம்பளம் இந்த ஊழியர்கள் பெறுறாங்களா அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். நேற்று கூட ஒரு ஊதிய உயர்வு அரசாணை வெளியானது. தமிழக அரசு கூட்டுறவுத்துறை சார்பாக திருத்திய ஊதியத்தை வெளியிட்டாங்க. அதில் பல்வேறு குறைபாடுகள், முரண்கள் இருந்தாலும் இன்றைக்கி வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற சம்பளமா அப்படின்னு பார்க்கும்போது அது குறைவாகவே இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை எடுத்துன்னா ரேஷன் கடையை நடத்துகிறவங்க அவங்க 50,000-60,000 சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் கூட்டுறவுத்துறை நடத்தக்கூடிய ரேஷன் கடையில் குறைந்த அளவு தான் நம்ம பணியாளர்கள் சம்பளம் பெற்றுட்டு வராங்க. இதெல்லாம் அரசு சீர்தூக்கி பார்க்கணும். ஆனால் அரசு அதெல்லாம் பணியாளர்களுடைய கோரிக்கையில் எப்பவுமே பாராமுகமாக எல்லா அரசாங்கமும் அப்படி தான் இருக்குது.
எங்களது சங்கத்தின் சார்பாக பல அரசியல் தலைவர்களையும் கட்சி தலைவர்களையும் சந்தித்து மனு அளிச்சிருக்கோம். பல விஷயங்களை இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு சேர்த்துருக்கோம். அன்று இருக்கிற போல இருந்த ரேஷன் கடைகள் இன்று இல்லை. அன்றைக்கெலாம் வந்து பில் மூலயமா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் POS பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் வந்தது, அதில் இது பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஆதாரை வந்து மையப்படுத்தி கைரேகை வச்சாதான் இன்றைக்கி வந்து பொதுமக்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையானது இன்னும் தீரல. இன்னும் எடை குறைவாகவே பல இடங்களில் வந்து பொருட்கள் வருது. ஏன் பல இடங்களில், எல்லா இடங்கள்லையுமே கிடங்குலேருந்து வரக்கூடிய பொருட்கள் வந்து 2 கிலோ 3 கிலோ குறைவாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் எப்படி பொதுமக்களுக்கு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, பொதுமக்களுக்கு எப்படி ப்ளூடூத் மூலயமா 2 கிலோ 10 கிலோ 5 கிலோ 20 கிலோ நாங்கள் வந்து சரியான எடையில் பொருட்களை வந்து நாங்கள் POS மற்றும் ப்ளூடூத் எடை தராசு மூலயமா நாங்கள் வழங்குகிறோமோ, அதே போல் கிடங்குலேயே இந்த விஷயத்தை நீங்கள் வந்து மேம்படுத்தணும். கிடங்கில் வர பொருட்களையும் ப்ளூடூத் மூலயமா எப்படி நீங்கள் இன்புட் வாங்குறீங்களோ எங்களுக்கு எப்படி அதே போல் அவுட்புட் வந்து ரேஷன் கடைக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். கிடங்கு முழுவதுமே கம்பல்சரி CCTV கேமரா வச்சு நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். சரியான இடையில சமசீர் பண்ணுறாங்களா, மூட்டைகளை சரியான இடையில சமசீர் பண்ணுறாங்களா, மூட்டை தைச்சு அதை 50 650 அரிசி இருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு உட்காந்த இடத்துலேருந்தே உயரதிகாரிகள் வந்து வாட்ச் பண்ணக்கூடிய அளவில் CCTV எல்லாம் வந்து மேம்படுத்தி அங்கே வைக்கணும். CCTV பொறுத்துருவாங்க, ஆனால் கேமரா ஒரு பக்கம் இருக்கும், அவங்க ஒரு பக்கம் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அதை வந்து முறையாக பராமரிக்கப்பட்டாங்க. பல கிடங்குகளில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. ரேஷன் கடைகளுக்கு வரக்கூடிய பொருள் வந்து எடை குறைவாகத்தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. மேலும் பல கோரிக்கைகள் இருக்குது. இன்றைக்கி தாய்மானவர் திட்டம், முதலமைச்சருடைய மனதுக்கு நெருக்கமான திட்டம் தாய்மானவர் திட்டம். இந்த தாய்மானவர் திட்டத்தில் மாதம் ஒரு டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10ஆம் தேதி கொடுத்தாங்க, 5ஆம் தேதி கொடுத்தாங்க. இப்போ வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதியே கொடுக்க சொல்கிறாங்க. அது எங்களுக்கு கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மக்கள் பணி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் அதில் இருக்கிற சிரமங்களை அரசு வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தாய்மானவர் திட்டத்துக்கு வீடு வீடாக எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து கொண்டு போயிட்டு பொருட்களை சேர்க்குறோம். ஆனால் நிறைய வயோதிகர்கள் அதனால் பயன்பெறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆட் பெனிஃபிஷரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க தாய்மானவர் திட்டத்தில் அவங்களுக்கு யார் வேண்டப்பட்டவங்களோ அவங்கள வந்து ஆட் பெனிஃபிஷரி கொடுத்தாங்கன்னா அவங்களே நேரடியாக வந்து கடைகளில் வந்து வாங்கிக்கலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 1ஆம் தேதி 2ஆம் முதல் 1லேருந்து 10 தேதி யாருக்கு வந்து அத்தியாவசிய தேவை இருக்கோ அந்த அட்டைதாரர்கள் தான் ரேஷன் கடைக்கு முதல்ல வந்து நிற்பாங்க. இப்போ அந்த நாளில் வந்து நாங்கள் வந்து ரேஷன் கடைக்கு விடுமுறை விட்டுட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து வீடு வீடாக போகிறோம். அதுக்கு முறையான கூலியெல்லாம் தராங்கன்னா பல இடங்களில் அரசு அறிவித்த, அதாவது கூட்டுறவுத்துறை மூலமாக கொடுக்குற அந்த நியாயமான படிகள்லாம் கூட கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அது சம்மந்தமாக சுற்றறிக்கை கூட்டுறவுத்துறை சார்பாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் பல்வேறு ரேஷன்களில் வேலை செய்கிறவங்க, மாற்றுத்திறனாளி பணியாளர் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்காங்க, அதே போல் ரொம்ப டயபெட் வயதான கொஞ்சம் சீனியர் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். அவங்களால எப்படி வந்து கொடுக்க முடியும்? பட் அதுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்று ஏற்பாடு கொடுக்கணும். நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக ஏற்கனவே கோரிக்கை வச்சோம். ஒன்று ஆட் பெனிஃபிஷரி முறையில் பண்ணுங்கள், இல்லை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து மொபைல் எப்படி இன்றைக்கி கேஸ் எல்லாம் புக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு மொபைல் மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் ஒருங்கிணைந்து இந்த தாய்மானவர் திட்டத்தெல்லாம் செயல்படுத்தலாம். இதால் அரசுக்கு செலவும் குறையும். அதே போல் இன்னொன்று, ஒரு 10ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பொருள் கொடுத்தா அது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதியே நம்ம பொருள் கொடுக்கறதுனால எல்லாரும் வந்து வாங்குறாங்க. அப்போது முடியறவங்க ஒரு சிலர் நாங்கள் நேரடியாக கடைக்கே வந்து அந்த பொருட்களை பெற்றுக்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டடி பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றத்தை உண்டு பண்ணணும். அப்படி உண்டு பண்ணும்போது இந்த தாய்மானவர் திட்டம்லாம் மிக சிறப்பாக செயல்படும். அதே போல் இந்த ப்ளூடூத்தில் வர பிரச்சனைகள், அவ்வப்போது நெட்வொர்க்கில் இந்த இஷ்யூலாம் நாங்கள் நிறைய துறை சார்ந்து ரைஸ் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் படிப்படியாக சீக்கிரம் வந்து சரி செய்யணும். மேலும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதை நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக துறை சார்பாக சொல்லிட்டு வரோம் சார். ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையிலையும் 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையிலையுமே பல்வேறு துறையின் கீழ் இயங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையாக கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ரேஷன் கடை பணியாளர்கள் எதிர்பார்த்துருந்தாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கையானது தமிழக அரசு சார்பாக நிறைவேற்றப்படலை. ஆனால் சொல்கிறாங்க இங்கேருந்து நிதி இல்லாததுனால நிறைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலன்ட்டு. ஆனால் இது வந்து தமிழ்நாடு அரசு தான் முடிவெடுத்து செய்யக்கூடிய விஷயம். பட் அது ஏன் செய்யலை அப்படின்னு வந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு தெரில. ஆனால் எங்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் வந்து கடிதம் எழுதியிருந்தோம். அந்த கடிதத்தின் வாயிலாக வந்து
பாமக கட்சியிலேருந்து திரு அன்புமணி ஐயா அவங்க, ராமதாஸ் ஐயா அவங்க, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து ஜி.கே. வாசன் ஐயா, அப்புறம் அமமுகலேருந்து திரு டிடிவி தினகரன் ஐயா, இவங்க எல்லாமே எங்களுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கடந்த இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு திருமாவளவன் ஐயா அவர்களை நேரடியாக பார்த்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் போது இந்த மாதிரி அது எல்லாத்தையும் வந்து அவர் தெளிவாக நாங்கள் மனுவில் என்னென்ன இருக்குது, அப்போ கண்டிப்பாக நான் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன்னு சொல்லிட்டு தற்போது சட்டமன்றத்தில் கூட விடுதலை சிறுத்தை சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் என்பவர் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக எங்களது கொண்டு போயிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் அந்த கோரிக்கையானது நிறைவேறல. அதே போல் ஊடகம் பத்திரிகை வாயிலாக கொண்டு போயிருந்தோம். தினமலர் பத்திரிகையெல்லாம் கூட தொடர்ந்து பல்வேறு செய்திகள் வந்திருந்தது. அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் மூலயமா கடிதம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு. தாவேகா கட்சியிலலாம் இருந்து கூட நாங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கிடைக்கும்னு நினச்சோம். பட் அவங்க சைட்லேருந்து எந்த ஆதரவும் இல்லை. பட் பாஜக கட்சியிலேருந்து எங்களுக்கு ஒரு அஸ்வத்தாமன் ஐயாலாம் எங்களுக்கு வந்து பேசியிருக்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை கொண்டு சென்றிருக்காங்க அரசுக்கு. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. எந்தெந்த அரசியல் தலைவர்கள், எந்தெந்த கட்சி தலைவர்கள், அமைப்புகள், இதெல்லாம் யாரெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க? யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கா? முதல்வர்கிட்ட எடுத்து போய் சேர்க்கிறது எப்படி சேர்த்தீங்க தெரியுமா முதல்வர் சைடில்? இல்லை உங்களுக்கு என்ன இதனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது சார், இப்போ வந்து 2016 தாவேகா கட்சியிலேருந்து இப்போ விஜய் கூட மாநாட்டில் பேசியிருக்கிறாரு. உங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தானே பேசியிருக்காரு. உங்களுக்கு 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு கடை வேணும், அப்புறம் பெண் இடையாளர்கள் வேணும், இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது அதாவது சார், தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதனுடைய தலைவர் திரு விஜய் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதாவது ரேஷன் கடையில் அடிப்படை பிரச்சனை, மக்கள் சந்திக்கிற பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண் இடையாளருக்கு ஆண் இடையாளர், பெண் இடையாளருக்கு பெண் இடையாளர்னு சொல்லியிருக்காரு. எல்லா விஷயத்தையும் நாங்கள் வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அதே போல் குறிப்பாக வந்து 500 கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடைன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி 150 கார்டு கூட தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள்லாம் இயங்கி வருதுங்க. முழுமையாகவே தமிழகம் முழுவதும் எங்கெங்கே கார்டு அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம அரசு அதிகாரிகளும் அந்த ஏரியா கவுன்சிலர்களுமே கார்டுகள் அதிகமாக இருந்தால் இந்த தெரு அந்த தெருன்னு பிரித்து போகிறாங்க. அதில் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. பாக்கெட் முறையை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஆட்சிக்கு வந்தால் பாக்கெட் முறையை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா பொருட்கள் எல்லாமே பாக்கெட்டில் கொடுத்துட்டோம்னா இப்போ நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி இப்போ ப்ளூடூத்தில் ஒன்றுத்துக்கும் நாங்கள் எடை போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அரிசியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அரிசிக்கெல்லாம் வந்து நாங்கள் எடை போட்டு அரிசி தவிர்த்து மற்ற பொருள் சொல்லியிருக்கிறாங்க. பட் அரிசியுமே வந்து பாக்கெட்டில் வந்து கொடுத்துட்டோம்னா பொதுமக்கள் ரொம்ப எளிதாக வந்து வாங்கிட்டு போவாங்க. பட் அவர் சொன்ன விஷயத்தை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். பட் அந்த ஆண் பணியாளருக்கு ஆண், பெண் பணியாளர்களுக்கு பெண் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அது ஏன் என்ன ஜெண்டர் ஈக்குவலிட்டிக்காக சொல்லியிருக்காரா, அதை வந்து உடச்சி என்ன எதுக்காக அந்த மாதிரி வந்து சொன்னார்ன்றது தெரியல. பட் அரசாங்கத்தினுடைய சிறப்பு திட்டங்களில் முக்கியமாக மக்களிடையே பயணிக்கிற இந்த திட்டத்தில் வேலை செய்கிற பணியாளர்களுடைய கோரிக்கையை அவருடைய நாலேஜுக்கு அவருடைய மாநில இணை செயலாளர் திரு நிர்மல்குமார் ஐயா அவங்க மூலியமாகவும் நாங்கள் கொண்டு சென்றோம். பட் அவரும் வந்து எங்கள் தலைவர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்ற அந்த விஷயத்த சொன்னார். எங்களுக்கு பேசிக்காக சில நெசசிட்டி இருக்குது. இன்றைக்கி கழிப்பற வசதி இல்லை. அதே போல் தமிழக வெற்றி கழக தலைவரை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு விஷயத்தை வந்து நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பள்ளிகளில் இருக்கிற கழிவறைகள் பற்றியெல்லாம் வந்து அவர் பேசியிருந்தார். பள்ளிகளில் தான் அந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு அவர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாருன்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து ஆழ்ந்து அதை வந்து நான் சிந்தித்து பார்க்கும்போது உண்மையாகவே பள்ளிகளில் கழிவறையில் கதவுகள்லாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். ஆனால் இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய இடத்துலையே கழிவறை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவருக்கு நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ரேஷன் கடையில் பொதுமக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் வாங்கும்போது இந்த மிஷின்லலாம் பல்வேறு சர்வர் கோளாறுகள் இருக்குது. அதே போல் அதில் வேலை செய்கின்ற பணியாளர்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான மனநிலையில் சரியான வந்து கட்டடம்லாம் வந்து இல்லாமல் இருக்குது. இதையெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி இன்னும் சொன்னால் வந்து நல்லாயிருக்கும். பட் அவர் சொன்ன விஷயங்கள் ஓகே. அவர் சொன்னதில் வந்து அந்த ஆண் பணியாளர்கள், பெண் பணியாளர்கள் அதில் ஏதாவது இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஆண் பணியாளர்கள் நீங்களே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தில் வந்து ரேஷன் கடையில் போனால் கையை தொடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேடிஸ் இது பண்ணாங்க. அது மாதிரி ஒரு சீன் வந்ததுக்கோசம் அந்த படத்தில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாங்க, நீங்களே கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கா? இல்லை எங்கேயாவது 1-2 நடந்தாலும் அது ஒரு இஷ்யூ தானே?
கண்டிப்பாக அதாவது சார் முன்னாடி வந்து அந்த ஒரு திரைப்படத்தில் அந்த மாதிரி ஒரு காட்சி வந்ததுனால அதை நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டித்து போலீஸ்லலாம் நாங்கள் டிஜிபி ஐயா வரைக்கும் நாங்கள் வந்து கடிதம்லாம் கொடுத்தோம். பட் அவங்க வந்து மன்னிப்பு கோரதுனால, வருத்தத்தை தெரிவித்ததுனால நாங்கள் அந்த விஷயத்தை வந்து விட்டுட்டோம். இன்றைக்கி வந்து ரேஷன் கடையில் பிரச்சனை இருக்கானா? கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. ஆண் பணியாளருக்கு ஆண், பெண் பணியாளர் ஜென்ரல் ஈக்குவலிட்டியோட சொல்லியிருக்கலாம். பட் அவங்க நாலேஜுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நோட்டீஸ் ஆகிருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் தெரிவிச்சிருப்பாருன்னு நான் வந்து நினைக்கிறேன். நாங்கள் தான் வரவேற்கிறோமே, எங்களுக்கு தேவை. அதே குறிப்பா அவர் வந்து என்ன சொன்னார்னா, கிராமப்புறங்களில் நாங்கள் வந்து இடையாளர்கள்லாம் நியமிப்போம். உண்மையாகவே இப்போ கிராமப்புறங்களில் ஒரே கடையே 3 பேர் பார்க்குறாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு 6 நாள்னா இந்த 2 நாள் ஒரு கடை பார்ப்பாரு, அந்த 2 நாள் ஒரு கடை பார்ப்பாரு, அந்த 2 நாள் ஒரு கடை பார்ப்பார். அப்போ அந்த கடையில் விற்பனையாளரே தான் விற்பனை உதவியாளருடைய வேலையும் செஞ்சுட்டு வராரு. அதாவது இடையாளர் நியமிக்கப்படலை. இப்போ வந்து 500 கார்டுக்கு மேலே இருந்தால், 800 கார்டுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு உதவியாளர் அப்படின்ற ஒரு ஸ்லாப்லாம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, அனைத்து கடைகளுக்குமே வந்து 500 கார்டு இருந்தாலும் சரி, 1000 கார்டு இருந்தாலும் சரி, யார் வேணாலும் எங்க வேணாலும் வாங்கிக்கலான்னும் போது இப்போ 500 கார்டு இருக்குது, 600 பேர் வந்து வாங்கினா இல்லையா? வாங்கலாம். பொருட்கள் அதுதான் நாங்கள் பொருட்கள் வந்து இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கடைகளுக்கு இப்போ வந்து அங்கே வாங்குற கடைகளுக்கு 100% பொருட்கள் வந்து ஒதுக்கீடுகளில் வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்கிறோம். அந்த ஒதுக்கீடுகள் அதிகப்படுத்தினா யார் வேணாலும் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். அது வந்து குறிப்பாக சென்னையிலலாம் அந்த ஒதுக்கீடு பிரச்சனை இல்லை. மற்ற தென் மாவட்டங்களில் சேலம், அந்த பக்கம் ஈரோடு, அந்த பக்கம் இருக்கிற குறிப்பிட்ட இடங்கள்லாம் வந்து 100% ஒதுக்கீடு கிடையாது. ஏன்னா கடைசி 30ஆம் தேதி பார்க்கும்போது 0ல் வந்து நிற்குது. அந்த மாதிரி வந்து நிற்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால தான் பல இடங்களில் ஒரே நாடு ஒரே திட்டத்தின் கீழே இந்த பொருட்கள் வந்து பொதுமக்கள் பெற முடியாத சூழல் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து பெயர் விற்பனைன்னு நம்ம வந்து பில் பண்ணுவோம். பட் அந்த வெளியூர் கார்டுகளுக்கு நாம் வந்து பில் பண்ணி பொருள் போகிறதுக்கு அரசாங்கம் எந்த விதமான ஊக்கத்தொகையும் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு வழங்காததும் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற கார்டுக்கு தான் அவர் வந்து வேலை பார்க்குறாரு. பட் அதுக்குண்டான சம்பளத்தை தான் அவர் பெறுறாரு. அப்போ கூடுதல் பணி செய்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஊக்கத்தொகையும் வழங்காததுனாலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு கார்டுக்கு, வெளியூர் கார்டுக்கு ஒரு 10 ரூபாய் அவங்க வந்து அரசாங்கம் இன்சென்டிவ் மாதிரி ஊக்கத்தொகை எதனா கொடுத்தாங்கன்னா இவங்களே கூப்பிட்டு போடுவாங்க, வாங்க வாங்கிக்கங்க. பட் அதால் ஒரு 10 ரூபா லாபம் இருக்கும். அதே போல் வந்து இடையாளர் இல்லாததுனால பல கடைகளில் வந்து எப்போ கூட்டம் அதிகரிக்குதுன்னே சொல்ல முடியல. அநேக கடையில் விற்பனையாளரே பில்லும் போட்டு எடையும் வந்து போடக்கூடிய சூழலில் இப்போ இடையாளர்லாம் இல்லாததுனால இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து எழுந்துட்டு வருது. ஆட்கள் பற்றாக்குறை, பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கு. எவ்வளோ பேர் தேவைப்படும்? அதாவது தமிழகம் முழுவதும் 36,000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. இப்போ வந்து அரசாங்கத்தினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோம்னா சேல்ஸ்மேன் 23,000 பேர் இருந்தாலும் விற்பனை உதவியாளர் வந்து வெறும் 3,064 பேர் தான் இருக்கிறாங்க தமிழகம் முழுவதும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற டேட்டா. இதை வச்சே நீங்கள் தாராளமாக எவ்வளோ கடைகளுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, 2 பேர் ஒரு கடைகளுக்கு இருக்கிறாங்களான்ற தரவுகளை இதை வச்சே நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு உறுதிப்படுத்திக்கலாம். இதன் மூலமாக என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்போ முதல்வருக்கு கோரிக்கை, அதாவது கடந்த காலங்களில் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு ஏற்படுத்தி தோமுசா உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் வந்து எல்லாரையும் அரவணைச்சு இந்த மாதிரி இங்கே கோரிக்கை இருக்குது, ரேஷன் கடை பணியாளருக்கு ஊதியம் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு பல தொழிற்சங்கங்கள்லாம் அழைச்சி போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. பட் ஆளுங்கட்சியாக ஆன பிறகு திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதி 236 பல்வேறு துறையின் கீழ் இயங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழே கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இந்த பணியாளர்களுக்கு இந்த கோரிக்கையை ஏன் பெற்றுத்தரலன்னு இங்கே வாயிலாக நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா தற்போது 2 நாளைக்கு முன்னே சம்பளம் வெளியாச்சு. சம்பளம் வெளியானவுடனே என்னாச்சு, எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனோம், பல போராட்டங்களை நடத்தினோம். சமீபத்தில் எல்லா தொழிற்சங்கத்தையும் வந்து ஒன்று சேர்த்து நேற்று வந்து ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை அறிவித்தோம். நேற்று 10:30 மணிக்கு வந்து சம்பளத்தை சொன்னாங்க. சரி, அது வரைக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி. சம்பளம் தோமுசா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஆளுங்கட்சியை வாங்கி கொடுத்ததாக கூட இருக்கட்டும், அதை கூட ஏற்றுக்கிறோம். ஏன்னா எல்லாரும் எங்கள் பணியாளருக்கானது. ஆனால் தங்களது முதல்வர் சொன்னார் தனித்துறையை வந்து உருவாக்குவோன்னு சொல்லிட்டு, அதை ஏன் உருவாக்கலைன்னு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இந்த பணியாளர்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கணும். பணியாளர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.